triple by timer அப்படின்றது it is most versatile linear integrated device introduced by Signetics Corporation. It is basically a monolithic timer circuit which can be used in many applications such as monostable, astable multivibrators, linear, the ramp generator, missing pulse detector, pulse width modulator. இதெல்லாம் இது பயன்படுகிறது. ட்ரிபிள் பை டைமர்ன்றது ஒரு மோனோலித்திக் டைமர் சர்க்யூட். அது இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிலாக்சேஷன் ஆசிலேட்டர் இருக்கு, ஒரு ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு, 2 கம்பேரட்டர், ஒரு டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர். ஒரு ரிலாக்சேஷன் ஆசிலேட்டர், ஒரு ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப், எத்தனை கம்பேரட்டர்? 2 கம்பேரட்டர்ஸ், டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர். So the working principle of triple by timer பாத்தீங்கன்னா, by varying RRC RIO அல்லது CIO மாற்றுவதன் மூலமாக அவுட்புட் பல்ஸ் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். நீங்க R அல்லது CI மாற்றுவதன் மூலமாக நீங்க அவுட்புட் பல்ஸ் என்ன பண்ண முடியும்? நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்த பிளாக் டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன இருக்கு இதுல பாத்தீங்கன்னா, 2 கம்பேரட்டர் சொல்லியிருக்கோம். கம்பேரட்டர் 1, கம்பேரட்டர் 2, அடுத்து ஒரு ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு, ஒரு டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர், அடுத்ததாக ஒரு ரிலாக்சேஷன் ஆசிலேட்டர். இப்ப அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1, 2, 3 ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 3ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 5k ohm, 5k ohm, 5k ohm. இத பேஸ் பண்ணி தான் இதுக்கு பேர் ட்ரிபிள் பை அப்படின்னு சொல்றாங்க. வோல்டேஜ் டிவைடர் இது. இந்த வோல்டேஜ் டிவைடர்ல 3 ரெசிஸ்டர் யூஸ் பண்றோம். 3மே 5k ohm, 5k ohm, 5k ohm. அதனாலதான் இதுக்கு பேரு ட்ரிபிள் பை. 3 resistors 5k ohm each form a voltage divider, hence the name triple phi. 2 comparator, upper comparator அடுத்து lower comparator. upper comparator என்ன பண்ணுது அப்படின்னா threshold கம்பேர் பண்ணுது. threshold கம்பேர் பண்ணுது. pin 6ல இருந்து வரக்கூடிய அந்த threshold வோல்டேஜ் கம்பேர் பண்ணும். லோயர் கம்பேரட்டர் என்ன பண்ணுதுன்னா, கீழே இருக்கிற கம்பேரட்டர் யாரை கம்பேர் பண்ணும்? ட்ரிக்கரை கம்பேர் பண்ணும். இந்த த்ரெஷோல்ட யாரோட கம்பேர் பண்ணுதுன்னா, விசிசினுடைய 2/3 மடங்கு அதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது ட்ரிக்கரை யாரோட கம்பேர் பண்ணும்? அதே விசிசினுடைய 1/3 டைம்ஸோட கம்பேர் பண்ணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது இதுல த்ரெஷோல்டு அதிகமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்போம். அல்லது த்ரெஷோல்டு இதோட கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க் வேற மாதிரி இருக்கும். கம்பேர் பண்ணி எது கம்மியா இருக்கு கூட இருக்கிறத பொறுத்து அப்படியே ஒர்க் மாறுபடும். இதான் அதோட வேலை. இப்ப எப்படி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, த்ரெஷோல்ட் ஆனது 2/3 விசிசியோட அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பிளிப் ஃப்ளாப் செட் ஆகும். பிளிப் ஃப்ளாப் செட் ஆனிச்சுன்னா Q என்ன ஆயிரும்? நமக்கு ஹை வேல்யூ. Q ஹையா இருந்தா அவுட்புட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப இதுல யார் அவுட்புட்னா Q பார் தான் அவுட்புட். அப்ப Q ஹையா இருந்தா Q பார் என்ன ஆயிரும்? லோ ஆயிரும். அப்ப அவுட்புட் இஸ் லோ. அப்ப த்ரெஷோல்ட் ஆனது 2/3 விசிசின்ற இந்த மின்னழுத்த வேல்யூவை விட, அதாவது விசிசியோட 2/3 வேல்யூவோட த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அதிகமா வந்துச்சுன்னா அப்ப அவுட்புட் என்ன கிடைக்கும்? நமக்கு லோவா இருக்கும். அதுவே ட்ரிகரை கம்பேர் பண்ணும்போது ட்ரிகர் வோல்டேஜ் 1/3 விசிசியோட எப்படி இருக்கணும்? அதிகமா இருந்துச்சுன்னா அவுட்புட் எப்படி கிடைக்கும்? நமக்கு ஹையா கிடைக்கும். அப்ப எப்ப நமக்கு அவுட்புட் லோவா கிடைக்கும், எப்ப ஹையா கிடைக்கும்னு கேட்கலாம். எப்ப நமக்கு ஹையா கிடைக்கும்? ட்ரிகர் greater than 1/3 விசிசி. அப்ப அவுட்புட் இஸ் ஹை. அவுட்புட் ஹைனா ஃபிளிப் ஃப்ளாப் இஸ் ரீசெட். ரைட்டா? அடுத்து எப்ப நமக்கு அவுட்புட் இஸ் லோவா கிடைக்கும்? த்ரெஷோல்ட் greater than 2/3 விசிசி. அடுத்து டிஸ்சார்ஜ் டிரான்சிஸ்டர். இது பின் 7ல கனெக்ட் பண்றாங்க.
இது என்ன பண்ணுதுன்னா டிஸ்சார்ஜஸ் த டைமிங் கெப்பாசிட்டர். அந்த டைமிங் கெப்பாசிட்டரை வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பயன்படுது. அடுத்து வந்து அவுட்புட் ஸ்டேஜ். அவுட்புட் ஸ்டேஜ் வந்து ப்ரொவைட்ஸ் ஹை ஆர் லோ சிக்னல் பேஸ்ட் ஆன் த ஃபிளிப் ஃப்ளாப் ஸ்டேட். பின் டயக்ராம் நமக்கு பின் டயக்ராமும் கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஒன்னாவது கிரவுண்டு, 8 வந்து விசிசி, அப்புறம் 2 வந்து ட்ரிகர், 3 வந்து அவுட்புட், ரீசெட் வந்து 4, ட்ரிகர் த்ரெஷ்ஹோல்ட் வந்து 6ல இருக்கு, 7 வந்து டிஸ்சார்ஜ், 5 வந்து கண்ட்ரோல். 8 பின் தான். ஒவ்வொரு பின்னும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். கிரவுண்டு, அவுட்புட்ன்றது அவுட்புட் சிக்னல், 2 வந்து ட்ரிகர் வந்து ஸ்டார்ட்ஸ் த டைமிங், டைமிங்கை ஸ்டார்ட் பண்ணுது. அது ரீசெட் த டைமிங்கை ரீசெட் பண்ணும். கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா யூஸ்வலி பைபாஸ் வித் 0.01 மைக்ரோ ஃபாரட். த்ரெஷ்ஹோல்ட்ன்றது டைமிங் சைக்கிளை எண்ட் பண்ணக்கூடியது. டிஸ்சார்ஜ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டைமிங் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்றது. விசிசி பாத்தீங்கன்னா எவ்வளவு இதாண்டலும் பண்ணிக்க, எவ்வளவு சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கலாம்னா 5ல இருந்து 15 வோல்டேஜ், 5 to 15 வோல்டேஜ். அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐசிசி, ட்ரிபிள் பை ஐசி, ட்ரிபிள் பை டைமர். The triple by is a monolithic timer device which can be used to produce accurate and highly stable time delays or oscillation. அதான் படிங்க. இந்த அக்யூரேட்டான ஹைலி ஸ்டேபிள் டைம் டிலே அல்லது ஆசிலேஷனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பயன்படுது. அது it can be to produce time delays ranging from time delay ranging பாத்தீங்கன்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா few மைக்ரோசெகண்ட்ல இருந்து several hours, பல மணி நேரங்கள் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைம் டிலே பண்ணிக்கலாம் மைக்ரோ செகண்ட் ரேஞ்சில இருந்து. அடுத்து it has 2 basic operating modes. இது 2 ஆப்பரேட்டிங் மோட் இருக்கு. இதுல ஒன்னு மோனோஸ்டேபிள், இன்னொன்னு அஸ்டேபிள். அடுத்து இது வந்து 3 விதமான பேக்கேஜா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து 8 பின் மெட்டல் கேன், அப்புறம் வந்து 8 பின் மினி டிஐபி, 14 பின் டிஐபி. இந்த 14 பின் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஐசிசி 5x6, அதாவது 14 பின் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 2 ட்ரிபிள் பை டைமர் இருக்கும். 2 ட்ரிபிள் பை டைமரை சேர்த்து இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா 5x6 சொல்றோம். அடுத்து இந்த ட்ரிபிள் பையோட டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். எவ்வளவு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -55 டிகிரில இருந்து +125 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எது என்ன பண்ணும், நமக்கு வந்து இதை வந்து நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு -55, இங்கிட்ட ஒரு 125, கிட்டத்தட்ட ஒரு 180 டிகிரி ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது என்ன பண்ணுது, அதாவது ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர், ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் வரைக்கும் இது வந்து ஆப்ரேட் ஆகும். திஸ் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இஸ் வெரி ஹை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது RC பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். RC phase shift oscillator consists of an amplifier and feedback network consisting of resistors and capacitors arranged in ladder fashion. RC phase shift oscillatorல feedback network இருக்கு. அந்த feedback network பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் ரெண்டுமே இருக்கும். ரெண்டு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். எப்படின்னா ஒரு லேடர் ஃபேஷன்ல அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அதனால இந்த hence this oscillator also called ladder type RC phase shift oscillator அப்படின்னு சொல்றோம். ladder type RC phase shift oscillator. இப்ப RC feedback network எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு எத்தனை RC feedback இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 மொத்தம் எத்தனை RC feedback இருக்கு இந்த ஆசிலேட்டர்ல? 3 RC feedback network இருக்கு. இந்த இதுதான் வந்து R and C, அதே மாதிரி RC. அப்ப வந்து feedback எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 3 RC cascader network.
ஒவ்வொரு ஆர்சி நெட்வொர்க்கும் எவ்வளவு பேஸ் ஷிஃப்ட் உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி. அப்ப 3 சேர்ந்து எத்தனை உருவாக்கும்? நமக்கு 180 டிகிரி பேஸ் ஷிஃப்ட் உருவாக்கும். அதன் பிறகு ஃபீட்பேக் வந்து நமக்கு ஒரு 180 டிகிரி உருவாக்குது. அந்த 3 ஆர்சி சேர்ந்து 180 டிகிரி உருவாக்குது. அப்புறம் ஆப் ஆம்ப வந்து நம்ம வந்து இன்வெர்டிங் மோட்ல யூஸ் பண்றாங்க. இன்வெர்டிங் மோட்ல யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும் மாற்றும். அப்போ வந்து அது எவ்வளவு பேஸ் ஷிஃப்ட் உருவாக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 180 டிகிரி உருவாக்கும். அப்ப ஃபீட்பேக் ஒரு 180 டிகிரி, ஆசிலேட்டர் அதாவது ஆம்பிளிஃபையர் ஒரு 180 டிகிரி ஆப் ஆம்ப். அப்ப மொத்தம் எத்தனை டிகிரி? அப்ப ஆர்சி பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் அதுல மொத்த பேஸ் ஷிஃப்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி. இந்த 360 டிகிரின்றது நமக்கு எதுக்கு முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிலேட்டருக்கான பர்காசன் கண்டிஷன் சொல்லுவோம். ஒரு அலையியற்றிக்கான பர்கவுசன் நிபந்தனை. பர்கவுசன் நிபந்தனை என்ன இருக்கணும்னா அதனுடைய கட்ட வேறுபாடு வந்து 0 டிகிரியாகவோ அல்லது 2π ஆகவோ இருக்க வேண்டும். அப்ப அந்த கண்டிஷனை 2π என்ற டோட்டல் பேஸ் ஷிஃப்ட் 360 டிகிரின்றதை இதை ஒபே பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் இதனுடைய ஆர்சி பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டருக்கான ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா நமக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஃபார்முலா வந்து f0 = 1/2π√6. அந்த √6 வரும். பைல வந்து √6 வரும். RC = 0.065π RC. மேல வந்து 0.065. நீங்க இதை அடிச்சீங்கன்னா 1/2π√6 அடிச்சீங்கன்னா 0.065 RC கிடைக்கும். அப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சில பீட்டா வேல்யூ வந்து 1/29. அப்ப மாடலஸ் பீட்டாவும் 1/20, பீட்டா வேல்யூ -1/29. அப்ப மாடலஸ் பீட்டாவை 1/29 எடுத்துக்கிறோம். பர்கவுசன் கண்டிஷனுடைய இன்னொரு நிபந்தனை என்னன்னா ஏ பீட்டா அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா 1 அல்லது 1.5 விட அதிகமா இருக்கணும். அப்ப ஏ பீட்டா > 1 போட்டீங்கன்னா அப்ப பீட்டா வேல்யூ 1/29. அப்ப therefore a × 1/29 > 1 கிடைக்கும். a × 1/29 > 1. இப்போ வந்து therefore a > இது அப்படியே அங்க போச்சு நேரத்துல நமக்கு 29. அப்ப ab யோட வேல்யூ 29 விட என்னவா இருக்கணும்? நமக்கு வந்து 29 ஈக்குவல் ஆகும் அல்லது 29 விட அதிகமாகவும் இருக்க வேண்டும். ஜெனரலா இது வந்து என்ன கன்ஃபரேஷன்? இன்வெர்டிங் கன்ஃபரேஷன். என்ன கன்ஃபரேஷன் நினைச்சிருக்கோம்? நம்ம வந்து இன்வெர்டிங் கன்ஃபரேஷன் நினைச்சிருக்கோம். இன்வெர்டிங் கன்ஃபரேஷன் அதனுடைய கெயின் ஃபார்முலா என்ன? கெயினுக்கு என்ன ஃபார்முலா? -RF/R1. அப்ப ஏவி ஏன்றது என்னது? இது கெயின். அப்ப கெயின் வந்து a = என்ன எழுதிக்கலாம்? நம்ம வந்து a = -RF/R1. இது மாடுலஸ் தான் நம்ம பாக்குறோம். அப்ப மாடுலஸ் என்ன வந்து நமக்கு வந்து RF/R1 பிளஸ் எடுத்துக்கலாம். அப்ப RF/R அதாவது கெயின் வந்து 29 அதிகமா இருக்கணும், RF/R1 29 அதிகமா இருக்கணும். அப்ப therefore RF = எப்படி இருக்கணும்? நமக்கு வந்து 29R1. அப்ப RC பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டருக்கு RF நீங்க எப்படி சூஸ் பண்ணணும்னா R1 போல எத்தனை மடங்கு இருக்கணும்? நமக்கு வந்து 29 மடங்கு இருக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து RF எவ்வளவு எடுத்திருக்காங்க? இங்க 1 M எடுத்திருக்காங்க. R1 எவ்வளவு? R1 வந்து 33. ஆமா 33 கிலோ ஓம். இது அப்படியே 29 பெருக்குங்க. 29 × 33 பெருக்குங்க பாப்போம் எவ்வளவு இருக்கும். $955. 57. ஆல்மோஸ்ட் 1000 வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி 1000 என்ன ஓம்? அது 1000 கிலோ ஓம். அப்ப 1000 கிலோ ஓம் கே ஓம். கேனா 1000. கேனா ஒரு 1000மா? 1000 × 1000. 1000 × 1000 தான் எவ்வளவு? 10 லட்சம் ஒரு பில்லியன். அப்ப கரெக்டா இருக்கா? இப்ப RF வந்து யாரை போல 29 மடங்கு இருக்கு நமக்கு. R1 போல 29 மடங்கு எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் இது என்ன பண்ணும்? நமக்கு ஆசிலேஷனை உருவாக்கும்.
ஆசிலேஷனை உருவாக்குவதற்கான கண்டிஷன் பர்கவுசன் கண்டிஷன் என்ன அப்படின்னா அதனுடைய கட்ட வேறுபாடு 0 டிகிரி அல்லது 160 டிகிரி இருக்கணும். அது ஏற்கனவே நமக்கு ஃபீட்பேக் ஒரு 180 அந்த இன்வெர்டிங்ல இணைச்சிருக்கனால அது ஒரு 180 டிகிரி மொத்தம் 160 டிகிரி பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஏ பீட்டா வந்து 1க்கு சமமா இருக்கணும். ஏ பீட்டா 1க்கு சமமா இருக்கணும். அந்த அது யூஸ் பண்ணும்போது இந்த இதுக்கு வந்து ஃபீட்பேக் ஃபிராக்ஷன் எவ்வளவுன்னா 1/29. அது ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கெயின் வந்து 29 விட அதிகமா இருக்கணும் அல்லது 29க்கு சமமா இருக்கணும். அப்படின்னா அந்த கண்டிஷன் படி ஆர் வரணும்னா ஆர்எஃப் வந்து 29 R1க்கு சமமா இருக்கணும். இப்ப இதுல ஆர்சி பேசிக் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதுல வந்து எத்தனை ஆர்சி நெட்வொர்க் இருக்கு? 3 ஆர்சி நெட்வொர்க் இருக்கு. 3மே என்ன ஆர்சி நெட்வொர்க்? சீரியஸா இருக்கா பேரலா இருக்கா? என்ன எப்படி இருக்கு? நமக்கு வந்து ஆர்சி வந்து ஆர்சியும் சீரியஸா இருக்கா பேரலா இருக்கா? லேடர் டைப். என்ன டைப்ல இருக்கு? ஆமா லேடர் டைப்னு சொல்லிட்டோம். சீரியஸ் பேரலல் சொல்லல. ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்கும். ஆர்சி அடுத்து ஆர்சி ஓகே லேடர் டைப் வச்சுக்கலாம். ஓகே அடுத்து வந்து அதுக்கான ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா 1/2/√6 RC √6 RC வச்சுங்க. அப்புறம் வந்து 3 RC நெட்வொர்க்கு ஒவ்வொரு நெட்வொர்க்கும் 60 டிகிரி பேஸ் ஷிஃப்ட். ஆமா மொத்தம் 180 இதை வச்சுக்கிறோம். அப்புறம் பீட்டா வேல்யூ -1/29. பீட்டான்றது ஃபீட்பேக் ஃபிராக்ஷன் பின்னூட்ட பின்னம் சொல்லுவோம் இல்லையா? ஃபீட்பேக் ஃபிராக்ஷன் பீட்டா என்பது. அப்ப அது வந்து 1/29 வச்சுட்டோம் அப்படின்னா RF எப்படி இருக்கணும்? 29 R1 போல 29 மடங்கு இருக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா இது ஒரு என்ன ஆசிலேட்டர்? சினுசாய்டல் ஆசிலேட்டர். It is a sinusoidal oscillator. So for the oscillation to occur, the gain of the op-amp must be equal to or greater than 29, which can be adjusted using the resistance RF and R1. என்ன மீனிங் அப்படின்னா இங்க வந்து ஆசிலேஷன் நடக்கணும்னா அந்த கெயின் வந்து என்ன இருக்கணும்? 29 இருக்கணும். கெயின் வந்து 29 அல்லது 29க்கு மேல இருக்கணும். இது எப்படி நம்ம வந்து அடையிறோம் அப்படின்னா ஆர்எஃப்ஐயும் R1ஐயும் அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நம்ம வந்து 29 அல்லது 29 மேல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து மிக முக்கியமாக அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட் இஸ் சிம்பிள் டு டிசைன். ஈஸியா டிசைன் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச்ல இதோட அவுட்புட் இருக்கும். அவுட்புட் பாத்தீங்கன்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி அளவுக்கு இருக்கும். ஆடியோ ஃப்ரீக்வன்சினா எவ்வளவு? 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் அது வரைக்கும். அது மேலும் இது ஒரு என்ன ஆசிலேட்டர்னா பிக்ஸட் ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். நீங்க வந்து அதோட ஃப்ரீக்வன்சி என்ன பண்ண முடியாது? நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. பிக்ஸட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்புறம் இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? சினுசாய்டல் வேவ். ஆமா சைன் வேவ். அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி இஸ் புவர். ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. டியூ டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எஃபெக்ட் மற்றும் ஏஜிங். நாட்கள் ஆக இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது? நமக்கு குறையுது. அது இதே போல இன்னொரு ஆசிலேட்டர் பார்க்க போறோம். வியான் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். வியான் பிரிட்ஜ் ஆசிலேட்டர்லயும் நமக்கு வந்து ஆர்சி நெட்வொர்க் தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சி பாத்தீங்கன்னா சீரியஸா இருக்கும், ஒரு ஆர்சி வந்து பேரலா இருக்கும். இப்ப இந்தியா சீரியஸ் அண்ட் பேரலல் ஆர்சி. சீரியஸ் அண்ட் பேரலல் அது லேடர் டைப். இது சீரியஸ் அண்ட் பேரலல் ஆர்சியா இருக்கு. அடுத்து வந்து இதுவும் வியான் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் என்னதான், அதுவும் ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் தான். இங்க பேஸ் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 0 டிகிரி. அங்க பேஸ் ஷிஃப்ட் வந்து டோட்டல் பேஸ் ஷிஃப்ட் வந்து 360 டிகிரி. ரைட்டா? அடுத்து அதே மாதிரி இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா
1/2πRC. நார்மலா 1/2πRC ஜெனரல் ஈஸியான ஃபார்முலா. அந்த 1/2π நீங்க வகுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து 0.159. அப்ப 0.159 RC சொல்லலாம். இங்க பீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னா 1/3. அப்ப 1/3ன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு RF வந்து என்ன வந்து நமக்கு RF = 2R1. ஏன் 3R1 வரல அப்படின்னா இதுல வந்து இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன். இதுல வந்து ஃபீட்பேக் பண்ணிருப்பாங்க. இதுல கொடுத்துருக்கோம் நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன். அதனால இந்த ஃபார்முலா வந்து நமக்கு நான் இன்வெர்ட்டிங் வரும். அப்ப பீட்டா 1/3 அப்படின்னா வந்து நமக்கு வந்து A பீட்டா equal to A into 1/3. Here A equal to 1 plus நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன்ல அது ஃபார்முலா வந்து 1 plus RF/R1 equal to 1/3. சாரி இது A into A beta equal to 1 equal to beta equal to 1/3. நமக்கு ஜெனரல் பர்கவுசன் கண்டிஷன் வந்து A beta equal to 1 அதாவது greater than 1 இதுல போடுறீங்க. பீட்டா குள்ள 1/3 போட்டீங்கன்னா A into 1/3 greater than equal to 1. இது வந்து நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன்ல A equal to 1 plus RF/R1 இதை கொண்டா நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ப A க்கு பதிலா வந்து 1 plus RF இந்த 3 இங்க கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா A equal to அல்ல A greater than equal to 3. அப்ப A equal to 1 plus RF/R1 அப்ப greater than equal to 3. அப்ப therefore RF/R1 இதை இங்க கொண்டு வந்தீங்கன்னா ஆமா 3 minus 1 is 2. அப்ப therefore RF equal to 2R1. இங்க RF equal to 2R1 அங்க RF equal to எத்தனை வந்துச்சு நமக்கு 29R1. இப்ப வந்து ஜெனரலா F0 equal to 1/2πRC. ஒருவேளை R1 R2 C1 C2 இதெல்லாம் சமமா இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப வந்து ரூட் போட்டுட்டு அந்த RC ல உள்ள R க்கு பதிலா R1 into R2 எழுத போறோம். C க்கு பதிலா என்ன பண்ண போறோம் C1 into C2 ரூட் வந்துடும். இல்லைன்னா நீங்க R1 into R பண்ணினா R ஸ்கொயரா வரும். அதனால ரூட் பேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல அட்வான்டேஜ் வந்து by varying the two capacitor values simultaneously different frequency ranges. பண்ணிக்க நீங்க RC ஆசிலேட்டர் ஏற்கனவே பார்த்த ஆசிலேட்டர் வந்து பிக்சட் ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். பியாண்ட் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் வந்து நீங்க ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்றாங்க கெபாசிட்டரோட வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ணுவதன் மூலமாக. அடுத்து இதுவும் சைன் வேவ் தான். அடுத்து இதுவும் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஆனா வந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து எது வரைக்கும் கொண்டு வரலாம் இது வந்து 100 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் RC பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் பியாண்ட் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் இதற்கான அந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா RC பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் வந்து இட் இஸ் a பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் யூஸ்டு ஃபார் இதான் பண்ணிக்க லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இதுவும் என்னதான் இதுவும் லோ ஃப்ரீக்வன்சி தான். ரெண்டுமே ஆடியோ ஃப்ரீக்வன்சி தான். ஆடியோ ஃப்ரீக்வன்சி வந்து லோ ஃப்ரீக்வன்சி. அடுத்து இதுல வந்து 3 RC செக்ஷன் இருக்கு. feedback network is RC network with 3 RC section. Here the feedback network is lead lag network which is called a Wien bridge circuit சொல்றாங்க. and இங்க வந்து feedback network வந்து நமக்கு 180 டிகிரி phase shift உருவாக்குது. இங்க வந்து phase shift வந்து not introduce any phase shift. அந்த op-amp வந்து inverting mode யூஸ் பண்றோம். இங்க op-amp எதுல யூஸ் பண்றாங்க நான் இன்வெர்ட்டிங் யூஸ் பண்றோம். அடுத்த op-amp சர்க்யூட் ஒரு 180 டிகிரி கொடுக்குது. இது நான் இன்வெர்ட்டிங்ன்றதால எந்த phase shift-ஐயும் கொடுக்காது. அடுத்து வந்து 2/RC √6 இதுக்கான ஃபார்முலா. இது வெறும் 2/RC. இதுக்கு A வந்து 29, இதுக்கு A வந்து 3. ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் டிஃபிகல்ட். ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் கஷ்டம். பட் இங்க என்ன பண்ணலாம் நம்ம 2 கெபாசிட்டர் பயன்படுத்தி ஃப்ரீக்வன்சியை நம்ம வேரி பண்ணிக்கலாம்.